நம்முடைய வாக்குறுதி மொத்தமாக 16 பாகங்களாக உள்ளடக்கி இருக்கின்றோம். நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி, மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாடு, இளைஞர்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விவசாயம், விவசாயிகள், மீனவர்களும் மீன் வளமும், அனைவருக்கும் ஆரோக்கியம், தமிழ் கலாச்சாரமும் சுற்றுலாத்துறையும், பொருளாதாரமும் தொழில்துறையும், உட்கட்டமைப்பு, நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல், சென்னை பகுதி, கொங்கு பகுதி, தெற்கு பகுதி, வடக்கு பகுதி, டெல்டா பகுதி, 16 பாகங்களாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி உங்கள் முன்னால் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட எல்லா பாகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு, அதே நேரத்தில் முதல் 27 முக்கிய வாக்குறுதிகள், இந்த 16 பாகத்தில் இருக்கக்கூடிய 27 முக்கிய வாக்குறுதிகளை உங்கள் முன்பு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். நம்முடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த குழுவோடு சேர்ந்து மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் உங்கள் முன்னால் வைக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்திணை என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாகம். ஐந்திணை என்பது நம்முடைய நிலப்பரப்பும் 5 வகையாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நம்முடைய தமிழ் சொந்தங்கள் 5 நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், அந்த நிலப்பரப்போடு வளர்ச்சிகள் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஐந்திணை தேர்தல் வாக்குறுதியாக உங்கள் முன்னால் வைக்கின்றோம். முதல் வாக்குறுதி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வாக்குறுதி, தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகையை நம்முடைய கூட்டணியின் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு, மகளிருக்கு நாங்கள் மிக பெருமையோடு வழங்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் விலைவாசியினுடைய விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம், சொத்து வரி ஏற்றம், குடிநீர் வரி ஏற்றம், அனைத்து வரி ஏற்றத்திற்கும் கூட மக்களுக்கு ஒரு பெரிய சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நம்முடைய குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கும் தமிழகத்தில் 10,000 ரூபாய் அவர்களுக்கு ஒரு முறை வழங்க இருக்கின்றோம். இது எங்களுடைய முதல் முக்கியமான வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி, இன்று உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி அதை நிறைவேற்றவில்லை. இன்று தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும், திமுகவினுடைய பொய் வாக்குறுதிகளால் அவதிப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக மக்களுக்கு வருடத்திற்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் நம்முடைய கூட்டணி சார்பாக 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டரை வழங்கியிருக்கின்றோம். பொங்கல் அன்று, தமிழ் புத்தாண்டன்று, தீபாவளி அன்று 3 முறை 3 கேஸ் சிலிண்டர் நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு அவர்களுடைய வீடு தேடி விலையில்லாமல் வந்து சேரும். அதே போல மூன்றாவது முக்கியமான வாக்குறுதி, இன்னைக்கு தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. குற்றச்சம்பவங்களை முதலில் பதிவு செய்வதற்கு 0 FIR, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த காவல் நிலையத்தில் குற்றம் எங்கே நடந்திருந்தாலும் கூட எங்கு வேண்டுமானாலும் அந்த குற்றத்தை பதிவு செய்யலாம், 0 FIR. அதே போல குற்றச்சம்பவத்திலே இருக்கக்கூடிய சாட்சியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு. அதே போல போக்சோ குற்றங்கள், 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய குற்றங்களுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள். அதே போல பொது இடத்தை முழுமையாக கண்காணிக்க 100% CCTV கண்காணிப்பு, எங்கேயும் கூட பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம அனைத்து இடத்தையும் கண்காணிப்பதற்கு 100% CCTV கண்காணிப்பு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிர்பயா நிதி, நிர்பயா ஃபண்ட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. முழுமையாக நிர்பயா நிதியை தமிழகத்தில் பயன்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யக்கூடிய முக்கியமான வாக்குறுதியை உங்கள் முன்னால் அளிக்கின்றோம். மத்திய அரசோடு, உள்துறை அமைச்சரோடு இணைந்து, இதை தமிழக அரசோடு இணைந்து மிக விரைவில் இதை நிறைவேற்றுவோம். அடுத்த வாக்குறுதி, தமிழகம் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள், பெண்கள் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அவருடைய பணியை பொறுத்தவரை மகளிர் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுயஉதவி குழுக்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சிறு குறு நடுத்தர தொழில்கள், MSME மிக அதிகமாக பெண்கள் இங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக, அந்த துறைகளுக்கு உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்காக 50 லட்சம் வரை 50 lakhs 50 லட்சம் வரை வட்டி இல்லா கடன் அந்த சகோதரிகள் நடத்தக்கூடிய MSME சுயஉதவி குழுக்களுக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்கப்படும். அரசு நடத்தக்கூடிய கொள்முதல்ல
20% பெண்கள் நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். அடுத்து நமக்கு தெரியும் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு இதற்கு முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எங்களுடைய வாக்குறுதி தைப்பூச திருநாளை மாநில விழாவாக கொண்டாடி அனைத்து தமிழ் மக்களும் முருகபெருமானை அந்த விழாவெடுத்து கொண்டாடுவதற்கு ஆவண செய்வோம். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட நடைமுறைப்படுத்தாம பதட்ட சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஏற்படுத்தி இருக்கின்றார். தீபத்தூணிலே தீபம் மற்றும் கார்த்திகை திருவிழாவின் பொழுது புனிதமான மரபுகள் தடையின்றி நடப்பதற்கான உத்தரவாதத்தை உங்களுக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக உறுதி செய்து அதை வாக்குறுதியாக உங்கள் முன்பு இந்த நேரத்தில் வைக்கின்றோம்.